வெல்கம் பேக் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோவில் கொஞ்சம் மைண்ட் ரீடிங் பண்ணட்டா? இந்த நிமிஷத்தில் உங்களால் போக முடியாத அந்த ஃபாரின் டூரோ இல்லை லோக்கல் ட்ரிப்போ ஏதோ ஒன்று உங்கள் ஃப்ரெண்ட் போயிட்டுருக்காங்க, என்னால் போக முடியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இதுதான் என் ட்ரீம் கரியர், என்னால் அச்சீவ் பண்ண முடியல, ஆனால் அந்த வேலையை என்னோட ரிலேட்டிவோ என் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தர் அந்த ட்ரீம் ஜாபை அட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது உங்கள் தாட்டாக இருக்கா? இல்லையா, ஒரு சூப்பர் பார்ட்டி நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தேனே, மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணிடுவீங்களா? யூ ஆர் நாட் அலோன். இதை தவிர இப்போ இருக்கிற ஷாப்பிங் சைட்டில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. தள்ளுபடி, முந்துங்கள், வாய்ப்பை தவற விடாதீர்கள், ஜஸ்ட் 3 minutes மோர், அதுக்குள்ள உங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் போட்டுருங்க அப்படின்னு உங்கள் மைண்டை ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிமிஷத்தில் ஏதோ ஒன்று நம்ம இழந்துருவோமோ அப்படின்னு உங்கள் மைண்டு திரும்பி திரும்பி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். தென் யூ ஆர் அண்டர் த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஏதோ ஒன்று இழந்துருவோமோ, நம்ம கையை விட்டு போயிடுவோமோ, நமக்கு கிடைக்காத ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்குதோ அப்படிங்கிற அந்த தாட் இஸ் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். வெல்கம் பேக் டு மியூசிங்ஸ் வித் பிரியா. இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வில் ஆல்சோ see the யூஸ் கேசஸ், எந்தெந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி ஃபியர் வருது, என்ன பண்ணால் இந்த ஃபியரை விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டூ கைண்ட்லி ஷேர் திஸ். சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, 5 பேரில் ஒருத்தர் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏதோ ஒன்று எனக்கு கிடைக்கலையோ, அதை என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்கள இன்னும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியில் ரொம்ப வருஷம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. என்னை விட என் பக்கத்து டெஸ்கில் இருக்கிறவனுக்கு கூட சம்பளமோ, கரெக்டாக நான் தான் இந்த வருஷம் அப்ரைசலை கரெக்டாக வாங்காமல் விட்டுட்டேனோ, இந்த இடத்துல பிளாட்டை வாங்கியிருந்தா இந்நேரம் நான் கோடீஸ்வரன் ஆயிருப்பேனோ அப்படிங்கிறது எல்லாம் கூட ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். இந்த சைக்காலஜியை தான் நிறையா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துட்டு நம்ம ஃபியர் சைக்காசிஸோட விளையாடுறாங்க. இந்த ஃபியர், இந்த ஆங்ஸைட்டி தான் நம்மள பல பேரை தப்பான முடிவை எடுக்க வைக்கிது. ஒரு ஆங்ஸைட்டியில் நம்ம மைண்டை ரஷ் பண்ண வைக்கிது. இந்த பர்சனை நம்ம சரியாக அட்டென்ஷன் கொடுக்காம விட்டுட்டா இவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பர்சனை ரொம்ப நம்ம பிடிச்சி வச்சுக்கிறதுக்கும், அவங்க கிட்ட நாம தேவையே இல்லாமல் நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறதும், சம்மந்தமே இல்லாமல் அவங்கள நம்மளை இமோஷ்னலாக பைண்ட் பண்ண வைக்கிறதுக்கும் காரணம் கூட இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் தான். எங்கே நம்மளை கையை மீறி போயிடுவாங்களோன்னு. இதுவே பல நேரம் குடும்பத்துக்குள்ள, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள சந்தேகம், போட்டி, பொறாமை, விரிசல் அப்படின்றத உண்டு பண்ணிடுது. இது அடுத்த லெவலாக போய் மனநோயாக கூட சில நேரம் போயிடுது அப்படின்னு நிறையா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் கண்டினியூஸாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறது ஒரு பக்கம் அப்படின்னா, தேவையே இல்லாமல் ஓவர் திங்க் பண்ணுறது ரெண்டாவது விஷயம். ஐயோ இவன்ட்ட இருக்கே, இது நம்மக்கிட்ட இல்லையே, இதுதான் என் கோல், இதை நோக்கி ஓடணும் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். பட் அதுவே உங்களோட ஆன்சைட்டியோட நீங்கள் ஒரு விஷயத்தை அணுகும்போது, ஏதோ ஒன்று நான் மிஸ் பண்ணுறேன்னு அந்த பயத்தோடு நீங்கள் அணுகும்போது, இந்த நிமிஷம் நீங்கள் வாழ வேண்டிய நல்ல வாழ்க்கையை நாம் மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பல நேரம் நாம் ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ள நம்மளோட நிறைய வாழ்க்கை முடிஞ்சே போயிடுது. இந்த நம்மளோட ஃபியரை எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஃபோன் ரிலீஸ் பண்ணுனா உடனே போய் வாங்கிக்கணும் அப்படின்றத மார்க்கெட்டிங்கில், சேல்ஸில், இதை தவிர நம்ம லவ் ரிலேஷன்ஷிப்பில், ஏன் இந்த கல்வியகத்தில் கூட, இந்த காலேஜ் நான் இப்போ சேரலை அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கலன்னா நான் என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதும், கிடைச்ச வேலையில் போய் நான் டக்குன்னு ஜாயின் பண்ணிடுறேன், இதை விட்டு அடுத்த நல்ல வேலை எனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு அவசரப்பட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற தப்பான வேலையும் இட் வில் காஸ்ட் யூ ஃபர்தர் மோர் இன் யர் லாங் ரன். சரி, இதெல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? நம்பர் 1, அக்செப்ட் யுவர் லைஃப். இதுதான் என் வாழ்க்கை, இதை நான் எப்படி பரிபூர்ணமாக வாழ முடியும், நானே என்னை எப்படி பெட்டர் ஆக்கிக்க முடியும் அப்படின்னு உங்கள் மைண்டை பாசிட்டிவான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துலையே வின்னர் ஆகிடுவீங்க. நம்பர் 2, லிமிட் யுவர் சோஷியல் மீடியா. பிகாஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும்
அவங்களோட ஒரு நல்ல சைடை மட்டும்தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணி போடுவாங்க. அதனால நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கும், அவங்க போகிற வெக்கேஷனாக இருக்கும், அவங்க போய் சாப்பிட்ற நல்ல ஹோட்டல் அண்ட் செலிப்ரேஷனாக இருக்கும். பட் அவங்களுக்குள்ள ரியாலிட்டியில் நடக்கிற சின்ன சின்ன சண்டைகள், அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் எதுவுமே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன நினச்சிப்போம், நம்மளை விட பாரு அவனோட லைஃப் எவ்வளோ பெட்டராக இருக்குது, நம்மளால பாரு இந்த விஷயத்தை அஃபோர்ட் பண்ண முடியல, இவன் பாரு எவ்வளோ சூப்பரான ஒரு கரியரில் இருக்கான், என்னால் அந்த வேலையை அச்சீவ் பண்ண முடியல, இப்படின்னு நம்ம போட்டு இந்த சோஷியல் மீடியாவோட அடிக்ஷனால் நம்மளே நம்ம லைஃப்பை குறைச்சி மதிப்பிட ஆரம்பிச்சிடுறோம். இதை ஸ்டாப் பண்ணாலே பல விஷயங்களில் நாம் ஜெயிச்சிடுவோம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ செய்கிற காரியங்களுக்கு நாம் நிறைய கவனம் கொடுத்து அந்த வேலையை பிரமாதமாக பண்ண ஆரம்பித்தாலே நம்ம ஃபோக்கஸ் செதறாது. நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது, அதுலேயே நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், இதுதான் என் கோல் அப்படின்னு நினைக்கிற யாரும் தன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ட்ரைட். அதை ஸ்டாப் பண்ணாலே யூ ஆர் த வின்னர். நெக்ஸ்ட் ஒன், செலிப்ரேட் யுவர் வின். நாம் பல நேரம் மற்றவங்களை பற்றி யோசிக்கிற நேரம் கூட நம்மளை பற்றி யோசிக்கிறது இல்லை. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தாங்க ஹீரோ. உங்களோட சின்ன சக்ஸஸோ பெரிய சக்ஸஸோ தட் டசன்ட் மேட்டர். ஒரு வருஷம் உங்கள் கம்பெனியில் நல்லா வேலை பார்த்துட்டிங்களா, அவங்க யாருங்க உங்களை அப்ரிஷியேட் பண்ண, உங்களுக்கு அப்ரைசல் போட. கெட் யுவர் செல்ஃப் அ நைஸ் கேஜெட். உங்களுக்கே ஒரு நல்ல டூரை நீங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. டூருன்றது எக்ஸ்பென்சிவாக வெளியூரோ வெளிநாடோ இருக்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற சின்ன கோயில், ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், ஏன் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி வீட்டில் சாப்பிட்றீங்களா, தட் இஸ் யுவர் செலிப்ரேஷன். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் உங்கள் லைஃப், உங்களோட சக்ஸஸ், உங்கள் கோல் உங்களுக்கு முக்கியம். அடுத்ததாக நான் மிகவும் நம்புகிற விஷயம் ப்ரேயர் ஆர் மெடிடேஷன். நிறைய பேருக்கு ஒரு கடவுளை தொடர நேரமோ இல்லை ப்ரேயர் பண்ணி மெடிடேட் பண்ணுற நேரமோ தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு டைமாக இருக்குது. தன்னை பற்றியே டீப்பாக இன்னும் அறிஞ்சிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருக்குது. பல பேர்கிட்ட நான் பேசும்போது அவங்க சொன்னது, மெடிடேஷன் மூலியமாகவும் ஒரே விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறது மூலியமாகவும் பல நெகட்டிவ் தாட்லேருந்து என்ன நான் வெளியே எடுத்துட்டேன், இப்போ அது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொன்னதுனால நானும் மெடிடேஷன், ப்ரேயர் இது நிறையா பண்ணி பல நல்ல பெனிஃபிட்டை நானுமே பார்த்துருக்கேன். ஸோ ஐ வில் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் ஆல் மை பீப்புள், ஸ்டார்ட் மெடிடேட்டிங், ஸ்டார்ட் ப்ரேயிங். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, ஸ்டாப் கம்பேரிங். உங்களோட அண்ணன் தம்பியாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிப்ளிங்காக இருக்கலாம். உங்கள் லைஃப்ன்றது வேற, உங்கள் பாத்துன்றது வேற, உங்கள் கோல் அப்படிங்கிறது வேற. நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்களோ இல்லை உங்களோட நிறைய பிரச்சனைகளோ அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். உங்கள் ஷூஸில் மற்றவங்க இருந்தால் தாங்க நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஸோ அது வரைக்கும் உங்கள் லைஃப், உங்கள் பாசிட்டிவிட்டி, உங்கள் கோல், நீங்கள் தான் வெற்றியாளர். நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் என் ஃபாலோயர்ஸ்க்கு சொல்லிக்கிற ஒரு விஷயம், கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ். நமக்கு இது கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி அப்படின்னு டெய்லி நம்மக்கிட்ட இருக்கிறத பற்றி நிறையா சொல்ல இதெல்லாம் என்கிட்ட இல்லையே அப்படின்ற நெகட்டிவ் விஷயங்கள்லேருந்து நாம் விடுபடுவோம். எப்போவுமே நன்றி சொல்கிற மனசுக்கு கடவுள் இன்னும் நிறையா தருவார். உங்களுக்கு ஒருவேளை கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த பிரபஞ்சத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போடுற விதை மாதிரி. அந்த விதை நல்ல விருட்சமாக வளரும். அதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. எப்போ பாசிட்டிவ் தாட் இருக்கணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும், உங்கள் கோலை நோக்கி ஓடணும். இதெல்லாம் இருக்கும்போது நெகட்டிவ் தாட்டான கம்பேரிசன், அடுத்தவன் இப்படி இருக்கானே அப்படின்ற அந்த ஒரு பொறாமை, இதை எல்லா குணத்துலேருந்தும் நாம் வெளியில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பவர்ஃபுல்லாக மாறுவோம். ஸோ இது மூலியமாக நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா லைஃப்பையும் ஒரு பாசிட்டிவ் தாட் மூலியமாக, ஒரு நல்ல ஆக்ஷன் மூலியமாக வெற்றியை நோக்கி திசை திருப்ப முடியும். ஸோ ப்ராக்டிஸ் தட். குட்டி குட்டி ப்ராக்டிசஸ் தாங்க பெரிய வெற்றிக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Keep supporting Musings with Priya. Thank you.